அநேகமான இடங்களுக்கு இந்த ரெட் நோட்டீஸ் வந்திருக்கு. அதாவது எல்லா வளவுகளுக்கும் முன்னுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரெட் நோட்டீஸ் நிறைய இடத்துல இப்போ காணக்கூடிய மாதிரி இருக்குது. அநேகமான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட காணிகளுக்குள்ள ரெட் நோட்டீஸ் ஒட்டின விஷயமே தெரியாமல் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரரும் சொல்லாமல் கூட இருக்கலாம். அவைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட காணிகளை வடிவாக செக் பண்ணி கொள்ளுங்க. ரெட் நோட்டீஸ் இருக்கும்ண்டு பிரதேச சபையின் பராமரிப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு முன்னறிவித்தலின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இந்த ஆதனத்தை பிரதேச சபை எடுக்கிறதுக்கு முன்னறிவித்தலின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்கள் ஒட்டி இருக்கணும். அதை இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதால உங்களுக்கு சில நேரம் உங்களோட வளவுகளை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற வளவுகளுக்கு இந்த ரெட் நோட்டீஸ் வருதுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இறுதி அறிவித்தல்லாம் நாங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த வளவு காணிகளில் இந்த பாம்புகள், பூச்சிகள், மற்றது பார்த்தீங்கன்னா டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்கள்லாம் இதுகள் அநேகம். வளவண்டே சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி வளர்ந்துட்டு பார்த்தீங்களா பத்தே இல்லை. அதுக்கு அங்கால பார்த்தீங்களா என்ன பெரிய காடு, இது காடோ இல்லாட்டி வளவுகளோ ஒன்று தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்தையால் மொச்சு போயிருக்கு. இந்த வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது யாழ்ப்பாணத்தில் அநேகமான காணிகளுக்கு இறுதி அறிவித்தல் வந்திருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வெளிநாட்டவர்களோ இல்லாட்டி உள்நாட்டவர்களோ நிறைய வளவுகளை வாங்கி விட்டு சும்மா தான் வச்சிருக்கிறேன். நிறைய பேர் தெரியும் யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்கள் பத்தைகளாக தான் இருக்குது. அந்த பத்தைகளாக இருக்கிற காணிகளுக்கு தான் இறுதி அறிவித்தல் வந்திருக்கு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 2 கிழமைக்குள்ளே உங்களோட பத்தையாக இருக்கிற காணிகள் எல்லாத்தையுமே துப்புரவாக்காமல் விட்டீங்களா அந்த காணி அரசாங்கத்துக்கு சொந்தமாக எடுக்க போயினோம். அரசாங்கத்துக்கு சொந்தமாக எடுக்கிறேன்டா ஃபுல்லாக சொந்தமாக எடுக்காயினும். அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமாக எடுத்தால் பிறகு நீங்கள் போய் அங்கே ஃபைன் கட்டி தான் அந்த காணிகளை உங்களுக்காக மீட்டெடுக்க வேண்டி வரும். அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் போய் கொண்டிருக்கு. நான் அதோட விளக்கம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் காணிகளை வேண்டிட்டு நீங்கள் வெளிநாடுகள்லையோ இல்லை வெளி மாவட்டங்கள்லையோ போய் இருப்பீங்க. அந்த காணி உரிமையாளர்களுக்கு எல்லாருக்கும் வந்ததுக்கு ஒரு அறிவித்தல் உண்டு, ரெட் நோட்டீஸ். அதாவது இங்கிலீஷில் சொல்ல போனால் ரெட் நோட்டீஸ் என்று சொல்லுவேன். ரெட் நோட்டீஸ் நிறைய காணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் எங்களோட ஊர்லேயும் எங்களோட ஒழுங்கைக்குள்ளே 2 காணிகளுக்கு ரெட் நோட்டீஸ் வந்திருக்கு. நான் நேற்று பார்த்த அளவில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 இடத்துல ரெட் நோட்டீஸ் ஒட்டி இருக்குது. அதாவது எங்களோட பிரதேசத்துக்கு உட்பட்ட இடங்களில் அவ்வளவு இடங்களும் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தியாக இருக்கிற இடங்கள் தான். அதாவது பத்தியண்டா என்னென்னு சொல்கிறது, காட்டை விட மோசமான நிலைமையில் வளவுகளை வச்சிருக்கிறீங்க. அந்த ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிழமை தவணை கொடுத்துருக்கணும் வளவுகளை துப்புரவாகிறதுக்கு. இல்லாட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரச உடைமையாக்கப்படும் என்று சொல்லி இருக்கணும். அவ்வளோத்துக்கு நாங்கள் விடாமல் நான் இந்த எப்படி இல்லாமல் இருக்கிற காணிகளை எப்படி இருக்கிற காணிகளை துப்புரவாக வேணுமென்று தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதாவது காணிகள் நிலைமை சரியான மோசமாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒழுங்கைக்குள்ளே இருக்கிற 2 காணியையும் காட்டுறேன். எவ்வளவு மோசமாக இருக்குது. இதை விட மோசமாக பார்த்தீங்கன்னா நிறைய காணிகள் இருக்குது. அந்த காணிகளையுமே துப்புரவாகணும். ஏன் இந்த முடிவை அரசாங்கம் எடுத்திருக்கேன்னு சொல்லி சொன்னால் பாம்புகள் பெருகுது. அதாவது நகரப்புறங்களுக்கு எல்லாம் கூடுதலாக பாம்பு வர வலிக்கிட்டு விட்டு இப்படியான பத்தைகளுக்குள்ளே இருந்து அதோட பார்த்தீங்கன்னா கீரிகள் எல்லாமே பெருக வலிக்கிட்டு விட்டு அதை விட பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மழை நேரங்களில் உங்களோட வளவுக்குள்ளே இருக்கிற கோம்பைகள்லையோ இல்லாட்டி போத்தில் டப்பாக்கள்லையோ தண்ணிகள் தங்கி நின்று நிறைய நுழம்புகள் வந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல்கள் இதுகள் நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. நேற்றும் கூட ஒரு சிரமதான பணி செய்து கொண்டிருந்த 23 வயது இளைஞனை பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு ஆள் ஒரு அரை மணித்தியாலத்திலேயே உயிர் போயிட்டுது. அதுவும் ஒரு சோகமான விஷயம். ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களால் தான் அந்த பிரச்சனை நடந்திருக்குது. இந்த காணிகள் துப்புரவாக்காமல் இருக்கிறதால தான் அந்த பிரச்சனைகள் நடந்திருக்குது. அதால் பார்த்தீங்கன்னா நிறைய காணிகளுக்கு ரெட் நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த விளக்கத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான இடங்களுக்கு இந்த ரெட் நோட்டீஸ் வந்திருக்கு. அதாவது எல்லா வளவுகளுக்கும் முன்னுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரெட் நோட்டீஸ் நிறைய இடத்துல இப்போ காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க, சில பேர் உள்நாட்டில் இருந்து கொண்டு இந்த வளவுகளை துப்புரவு இல்லாமல் வச்சுருப்பீங்க. இதை பாருங்கள், இந்த வளவை பார்த்தா ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குது. அந்த அளவில் மோசமான நிலையில் இருக்கிற வளவுகளுக்கு அரசாங்கத்தால் ஒரு அறிவித்தல் ஒன்று வந்திருக்கு. அதாவது இறுதி அறிவித்தல்னு சொன்னால் ஒரு மோசமான அறிவித்தல்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த இதில் இருக்கிறத நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இந்த வளவில் காணிகள், பற்றைகள் மற்றும் நீர் தங்கி இருக்கும் இடங்களை கண்டு 2 வாரங்களுக்குள் அகற்றி துப்புரவு செய்யாவிடின்
1987ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகளின் சட்டத்தின்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் இவ்வாதனத்தை பிரதேச சபையின் பராமரிப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு முன்னறிவித்தலின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இந்த ஆதனத்தை வந்து பிரதேச சபை எடுக்கிறதுக்கு முன்னறிவித்தலின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வந்து நீங்கள் அதாவது இப்போ உங்களுக்கு ஒட்டினாக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதை நான் விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி தான் என்னென்னு சொன்னால், இந்த இறுதி அறிவித்தல் வந்து ஒட்டின வளவுக்காரருக்கு சில நேரம் தெரியாமல் இருக்கலாம். எங்கட ஒழுங்கைகளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இடத்தை ஒட்டி இருக்கணும். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்கள் ஒட்டி இருக்கணும். அதை இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதால உங்களுக்கு சில நேரம் உங்களோட வளவுகளை பற்றி தெரியாமல் இருக்கலாம். உங்களோட வளவு பற்றியா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு சில பேருக்கு. இந்த ரெட் நோட்டீஸ் வந்த இடங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இந்த ரெட் நோட்டீஸ் வாரதை என்னத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த ரெட் நோட்டீஸை எல்லா வளவுகளுக்குமே வந்து அரசாங்கம் ஒட்டே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி பற்றியாக இருக்கிறது இந்த பார்த்தீங்களா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 10 இன்ச் செடியும் கொடியும் தான் இந்த வளவு ஃபுல்லாகி. அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்துல இந்த ஒழுங்கையில் ஒட்டி இருக்குது, அதையுமே காட்டிக்கொள்கிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த வளவின் நிலை எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற வளவுகளுக்கு இந்த ரெட் நோட்டீஸ் வருதுன்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்க, இது பார்த்தீங்களே இதில் வந்து எரிச்ச சாம்பல் அதுகள் ஓரளவு ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குப்பைகளை வந்து அள்ளி போட்டிருக்கீங்கன்னா இந்த அப்படியே நாங்கள் இஞ்சால் பார்த்தோம்னா பாருங்கள், இதை வந்து ஒரு வீடு கட்டுற இடம், வீடுகள் குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இப்படியான ஒரு பச்சை காணி வந்து இருக்கிறது ஒரு மோசமான நிலை தான். இந்த பாம்புகள் பூச்சிகள் மற்றது பார்த்திங்கன்னா டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்கள்லாம் இதுகள் அநேகம். அப்படியான இடங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ரெட் நோட்டீஸ் வந்துருக்குது. இந்த பட்டியன நிலவையை பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்களே எங்கேயோ காட்டுக்குள்ளே போன ஒரு ஃபீலிங் தான் வேறு. அவ்வளோது பார்த்திங்கன்னா மோசமான நிலையில் இந்த பத்தை வந்து இருக்குது. இந்த அதை விட பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பெரிய ஒரு பாம்பு புத்து, இந்த அந்த இடத்துல ஒரு பாம்பு புத்தம் இருக்குது, அதையுமே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அவ்வளோது பார்த்திங்கன்னா மோசமான நிலையில் இந்த வளவுகள் இருக்குது அவ்வளோத்தில் இருக்குது பார்த்திங்களே. அதெல்லாம் பெரிய ஒரு பாம்பு புத்து. பாம்பு சில நேரம் இந்த ரோட்டால் வந்து க்ரோஸ் பண்ணுறது இதுக்குள்ளே இருக்கிறதால தான் இதுக்குள்ளே வந்து க்ரோஸ் பண்ணி போகிறதுன்னு நினைக்கிறேன். இந்த தூரம் நின்று பார்க்க இந்த வளவின் வியூ வந்து அப்படி இருக்குது. இதுக்கண்டு நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அதாவது இந்த குடியிருப்புகளுக்கு முன்னுக்கு இந்த வளவு இருக்கிற இதுகளை பார்த்தீங்களா, இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. ஒரு வளவு வந்து பார்த்து உள்ளுக்கு போக முடியாத அளவுக்கு பத்தியாக இருக்குது. இங்கே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தியாக இருந்து நாங்கள் வந்து துப்புரவாக்கினது. ஆனால் இஞ்சால் பார்த்தீங்கன்னா இன்னுமே சரியான மோசமான நிலையில் இருக்குது இந்த பத்தை. இப்படியெல்லாம் இருந்தால் பாம்புல இருந்து கீரியிலேருந்து நிறைய உயிர்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாழ்ந்தால் என்ன செய்யும்? அதை விட பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த குப்பைகள் இருக்குது. ஆனால் இதில் எல்லாம் டெங்கு நுழம்புகள் தேங்கக்கூடியதுக்கு அதிகமான சந்தர்ப்பம் இருக்கிறதால தான் இந்த டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல் அப்படியான காய்ச்சல்களும் அதிகமாக வருது. இந்த இதை விட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்துல இந்த ரெட் நோட்டீஸ் ஒட்டி இருக்குன்னு சொன்னால் அதையுமே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அது வந்து இதில் இருந்து ஒரு 2வது 3வது வளவுன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவு பார்த்தீங்கன்னா மோசமான நிலையில் இந்த வளவுகள் வந்து இருக்குது. இந்த வளவுக்கு தான் 2வது ரெட் நோட்டீஸ் வந்து வந்திருக்குது. வளவண்டே சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி வளர்ந்துட்டு பார்த்தீங்களா பத்தையெல்லாம். இதால் தான் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து அதிகமான காய்ச்சல்கள், அதுகள், பாம்பு கடிகள். நேற்றும் கூட ஒரு கிளிநொச்சி இளைஞர் ஒரு ஆளுக்கு பாம்பு ஒன்று கடித்து உடனே இறந்துட்டார். அவ்வளவு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பெருக்கங்களும் வந்து கூடவே இருக்குது. இந்த பார்த்தீங்களே அந்த இடத்துல வந்து இந்த வளவுக்கு ரெட் நோட்டீஸ் வந்து ஒட்டி இருக்குன்னா அதையுமே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்னு தான்.
இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இறுதி அறிவித்தல்லாம் நாங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த வளவு காணிகளில் பற்றைகள் மற்றும் நீர்தங்கும் இடங்களை 2 வாரங்களுக்குள் அகற்றி துப்புரவு செய்யாவிடின் 1987 ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டத்தின்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் இவ்வாதனத்தை பிரதேச சபையின் பராமரிப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு முன்னறிவித்தலின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வந்து செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தவிசாளர் செயலாளர் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை, அதாவது எங்கட பிரதேச சபையில் அவர் 2 பேரும் தான் இந்த அறிவித்தலை வந்து விட்டுருக்கணும். இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால் இவ்வாதனத்தை பிரதேச சபையின் பராமரிப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு முன்னறிவித்தலின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் வந்து துப்புரவாக்காமலே விட்டு இருந்தீங்கள்டா அப்புறம் நீங்கள் வந்து பிரதேச சபைக்கு போய் ஃபைன் கட்ட வேண்டி வரும். இந்த வளவுக்கு துப்புரவாக்குற காசை விட மேலால் இந்த ஃபைன் கட்ட வேண்டியும் அவ்வளவு பார்த்தீங்கன்னா செய்ய தேவையில்லை. அதுக்கிடையில் நீங்களே உங்களோட வளவுகளை பார்த்து துப்புரவாக்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வளவுமே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு மோசமான நிலையில் தான் இருக்குது. பார்த்தீங்களே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாயுமே இந்த பத்த காடுன்னு தான் சொல்லணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குப்பையில் போட்டு எரிச்சபடியாக இவ்வளோ இடமும் துப்புரவாக இருக்குது. இல்லாட்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது பக்கத்தில் இருக்கிற குடியிருப்புகளுக்கு தான் இந்த வளவாள பிரச்சனைகள் வரும். பாம்பு பெருக்கம், கீரிகள், கோழிகள் வளர்க்கலாது, மற்ற பார்த்தீங்கன்னா டங்கு நுழம்புகள் தேங்கி இருக்கும். இதை பார்த்தா என்னென்னு சொல்கிறேன் மன்னார் காடுகளுக்கு இல்லாத போன மாதிரி பார்த்தீங்களா. இந்த வளவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வரப்பு வளவு வரும், ஒரு 4 அடி இடம்தான் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தைகளாக தான் இருக்குது. அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டி கொண்டு இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெட்டியோர் அளவிலான பத்தை ஒன்று இருக்குது. அதையுமே உங்களுக்கு காட்டிக்கொள்ளும். இந்த வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து நாங்கள் தான் சைட்டால் துப்புரவாக்கி விட்டது. அதுக்கு அங்கால பார்த்தீங்களா என்ன பெரிய காடு, இது காடோ இல்லாட்டி வளவுகளோன்று தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்தையால் மொச்சு போயிருக்கு. பார்த்தீங்களா இவ்வளோத்தையுமே வந்து நீங்கள் துப்புரவாக்காமல் விட்டால் இந்த வளவுக்குள்ளே எப்படியுமே பாம்பு பெருகு, நான் சொன்ன மாதிரி தான் டெங்கு நுழம்புகள் வரவும் அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா மோசமான நிலைமையில் தான் இந்த வளவுமே இருக்குது. இதுக்கு வந்து ரெட் நோட்டீஸ் வந்திருக்கோ தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்பக்கம் இருக்கணும், வளவின முன்பக்கம் தான் ரெட் நோட்டீஸ் வந்து ஒட்டி இருப்பினா. சரி மக்களே, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த காணொலி வந்து நான் எதுக்காக போட்டேனான்னு பார்த்தீங்கன்னா அநேகமான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட காணிகளுக்குள்ள ரெட் நோட்டீஸ் ஒட்டின விஷயமே தெரியாமல் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரரும் சொல்லாமல் கூட இருக்கலாம். அவைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட காணிகளை வந்து வடிவாக செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரெட் நோட்டீஸ் இருக்கும்ண்டு நான் சொன்ன மாதிரி ஏன் அநியாயமாக பிரதேச சபையின் கீழ் அந்த காணிகளை நாங்கள் விடாமல் பாதுகாத்து கொள்ளலாம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.